ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது சாட்டர்டே காலையிலேயே எழுந்து கிளம்பிட்டு இருக்கோம். கார் ரெண்ட் எடுக்கணும். இது சும்மா டொராண்டோல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே கார் எடுத்துட்டு டொராண்டோ போறோம். இன்னைக்கு மான்ட்ரியால்ல இந்த சைக்கிள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்படியே எங்க வேணாலும் எடுத்துட்டு எங்க வேணாலும் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ சைக்கிள் எடுத்துட்டு அங்கே போய் கார் ரெண்ட் பண்ண போறோம். ஸோ கீழே போய் சைக்கிள் எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த மான்ட்ரியால்ல வந்து இந்த சைக்கிள் வந்து செம்ம ஃபேமஸ். இது வந்து சும்மா ஒரு $1 $1.50 கொடுத்தாலே இந்த ஸ்டேஷன் வந்து அங்கங்கே இருக்கும். நம்ம எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு எங்கே வேணுமோ ட்ராப் பண்ணிடலாம். இல்லை வந்து எலக்ட்ரிக் பைக்குமே இருக்கும். ஆனால் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் வெளிலே வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ ஆனால் நான் வந்து பார்த்தேன் அந்த பைக்கில் சார்ஜ் இல்லை போல். ஸோ நான் நார்மல் தான் எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே போயிட்டு கார் ரெண்டலுக்கு போயிட்டு கார் ரெண்ட் இருக்கும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டி எடுத்தாச்சு. அப்பா நாக்கு தள்ளிச்சு ஒரு அப்பல்ல சைக்கிளை ஓட்டின்னு போகிறதுக்குள்ள. நம்ம எப்படியோ வந்து எடுத்துட்டேன். இன்னொரு மேட்டர்னா என் கிரெடிட் கார்டில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா இங்கே அது வந்து கிபெக் வந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ எனக்கு கிரெடிட் கார்டில் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து அது கிபெக்கில் கவர் ஆகுமான்ற டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பேசிக் இன்சூரன்ஸ் போட்டேன். ஸோ ஃபுல்லாக ஏதாவது சப்போஸ் ஆச்சுன்னா கூட அவங்களே கவர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து போயிட்டு மோனிஷா அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பலாம். ஓகே, இது வந்து கியா ஃபோர்டே. இது ஒரு செடான். இது நல்லா இருக்கு. புது மாடல்னு நினைக்கிறேன். நான் பழைய மாடல் பார்த்துருக்கேன். புது மாடல் இப்போ தான் பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க போகிறது ஒரே ஒரு நாள். ஆனால் அது இவ்வளோ பெரிய ட்ராலி, அந்த ஒரு பேக் வேறு. ஸோ அவ்வளோதான். இப்போது ஜஸ்ட்டு மேலே வந்தேன் இந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மோனிஷா வந்து ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். நான் ஆக்சுவலாக மான்ட்ரியாலுக்கு வந்து இப்போ தான் வண்டி ஓட்டுறேன். ஃபஸ்ட்டு வாட்டி வந்ததுலேருந்து காரே ஓட்டலை. மோசமாக இருக்குது இந்த ஊர். எப்பா எல்லா ரோடும் க்ளோஸ்டு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது கூகுள் மேப்பில் காமிக்கிற முக்கால்வாசி ரோஸ் க்ளோஸ்டாக இருக்கும். அது அப்டேட்டும் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக. ஓகே, ஓகே, போகிற வழியில் ஏதாவது கோவில் இருந்துச்சுன்னா அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒரு டோப் எடுக்க பறந்தோம். டோப் இருக்க மறந்தோம். ப்ளூ டாப் வாய்ஸ். நாங்கள் எல்லாரும் லாஸ்ட் டைம் டொராண்டோ போகும்போது நான் வீடியோவே எடுக்கல. ஏன்னா வந்து பிரேக் வேணுன்றதுக்காக வீடியோவே எடுக்கல. ஸோ டொராண்டோ vlog இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுறோம் வீடியோவாக. ஆனால் வந்து வெரி வெரி ஷார்ட். ஒரே ஒரு நாள். ரெண்டு கையும் வேடா. இங்க வந்து அது எப்பவுமே பிரச்சனை தான். பட் இப்படி ஓட்டக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம வந்து போன் பேசிட்டு இருக்க போன் இப்படி கையில வச்சுட்டுலாம் பேசினாதான் எங்க பிரச்சனை. ஸோ நான் இங்கே வந்து பார்டர் வந்து கிபெக் லைக் மான்ட்ரியாலே கிபெக் இண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம மான்ட்ரியால்லேருந்து கிளம்புனோன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து ஆன்டாரியோக்குள்ளே வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் உள்ளே வரப்போகிறோம். வெல்கம் டு ஆன்டாரியோ, ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ். ஒரு ஃப்ரெஞ்ச். இதுக்கப்புறம் எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். எங்களுக்கு ஃப்ரெஞ்சு பார்த்து பழகிடுச்சு. எனக்கு அப்படிதான் கொஞ்சம் படிக்க பார்டர் கிட்ட வந்திருக்கும். ஆன்டாரியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே பெருசா எல்லாமே இங்கிலீஷ்ல தான் போட்டிருப்பாங்க. ஆனா வந்து என் கண்ணு வந்து அங்க பார்த்து பழகி ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்சு தான் என் கண்ணுக்கு படுது. நம்ம ரைட் எடுத்தா நம்ம ஆட்டோவா போயிடலாம். இப்போ இங்க லெஃப்ட் போனோம்னா கொஞ்சம் தூரம் தான் இங்க இருந்து யூஎஸ் பார்டர். ஸோ அந்த யூஎஸ் போற பிரிட்ஜ் வரும். ஸோ கைஸ் ஒரு 1 hour வந்துட்டோம் மான்ட்ரியால்ல இருந்து. இங்கே வந்து நான் இந்த ஆன் ரூட்டில் நிற்கிறேன். இந்த ஆன் ரூட்டுன்ற மேட்டர் வந்து பேசிக்காக ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி. ஆன்டாரியோவில் வந்து ஆன் ரூட்டுன்னு இருக்கும். இது வேறு ஸ்டேட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆன்டாரியோவில் ஆன் ரூட் தான் வந்து ஸ்டாண்டர்ட். சும்மா கொஞ்சம் பசிக்குது, அதனால் கொஞ்சம் சாப்பிட மட்டும் போய் வாங்கிட்டு உள்ள எல்லாமே இருக்கும். டிம் ஹார்ட்டன்ஸ், பர்கர் கிங், மெக்டானல்ட்ஸ், அப்புறம் வாஷ்ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். தேவையானது எல்லாமே ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி. ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட தான் வாங்கிட்டு வரோம். அந்த டிம் ஹார்ட்டன்ஸ்ல வந்து புதுசா பீஸா வந்து நாங்கள் வாங்கும்போது வெறும் $6 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து $8 ஆகிட்டோம். பட் ஆனால் $8 இது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். நாங்கள் லாஸ்ட் டைம் சாப்பிட்டப்போ. காத்தடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சீன். ஐஸ் கேப் ஓரியோ
நியூ ஃப்ளேவர் 25 இயர்ஸ் ஆஃப் ஐஸ் கேப்புக்கு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் இட் 60 இயர்ஸ்? ஏன் இப்படி வளர்ற? சரி, நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே டொராண்டோவில் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கேயோ வெளில போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் அங்கே வரோம்னு சொல்லவே இல்லை அவங்ககிட்ட. இப்போ வந்து அவன் போயிட்டு அப்படியே தான் போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறான். சும்மா ஒரு ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. போனாதான் என்ன நிலமைன்னு தெரியும். வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்காங்களானே தெரியும். எங்கேயோ வெளில இருக்கேன்னு சொன்னான். பட் போகும்போது வீட்டில் இருக்கணும் பார்ப்போம். Hey guys, டொராண்டோ உள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 minutes. ஆக்சுவலாக இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு போனோம். கோயிலெலாம் போயிட்டு பிரகாஷ் வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ நான் வந்து மேப் போடாம போனோம் பிரகாஷ் வீட்டுக்கு. போயிட்டுனா ஒன்றும் கிடையாது. நம்ம 2 பேர்த்துக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தை நிப்பாட்டுறது ஒரு பந்தயமா? ஒரு பேர் வாங்கி தரேன். மனிதன் மேப் போடல, பாத்துக்கோ. சரி கைஸ், நான் போயிட்டு பிரகாஷ் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம். மேப்பே போடாம வீட்டுக்கே வந்துட்டோம். ஒரு 1 minute. போங்க போங்க போங்க. இல்ல என்ன போ சொல்லிட்டு சொல்றேன். போங்க 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 ஆண்டி, போங்க ஆண்டி. பதறாங்க. அங்கிள் 6 வயசுல மத்தவங்கள பார்த்தா ஆண்டியா. வந்துட்டோம் guys, வந்துட்டோம். பட் இப்போதான் உள்ள வந்து உட்காந்தோம். ஸோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. இன்னைக்கு பிளான் என்னன்னு தெரியல. ஒன்றும் பண்ண மாட்டோம் கடைசியில். ஆல்மோஸ்ட் லைக் GTA வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் டிராஃபிக் பயங்கரமா. அங்கேருந்து இங்கே உள்ள ஸ்கார்பிரோக்குள்ள வரத்துக்கு கிட்டத்தட்ட 40 minutes 45 minutes ஆயிடுச்சு. அது சாட்டர்டேக்கே இவ்வளோ டிராஃபிக். ரொம்ப யங்கா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க. திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் இவன். ஒரு சாக்ரிஃபைஸ்ன்ற மீனிங்கை கொடுக்குது. கண்டிப்பா நீ ஒரு ஃபாதர் ஆகும்போது இந்த பாய்ஸ்லாம் ஃபாதர் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும். சின்ன 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 ஃபாதர் கேளுங்க. சின்ன ஃபாதர் ஒரு நியூ ஃபாதரா உட்கார். இப்போதைக்கு இது பெருசா தெரியல எனக்கு. ஃபாதர்ங்கற ஃபீல் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ற மொமெண்ட். இவருக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது. சரி எல்லாரும் சர்ப்ரைஸ் இருக்கும். Future Dad's Day இல்ல Dad's Day. அவங்களுக்கு மூடு திங்க போடுங்க ஃபாதர். Happy Father's Day to you. Happy Father's Day to you. Happy Father's Day to you. Very nice, very nice. இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் இத ஃப்ரெஷ் ஐடியாவா எஸ் தான். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் நேற்று வந்து ஃபாதர்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நைட்டு அது சும்மா இப்போ டிம் ஹார்டன்ஸ் போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ கைஸ், கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா 5 hours ஆகும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். மதியானம் தான் கிளம்பலான்னு இருந்தோம். பட் வேறு அப்படியே சும்மா வேறு எதாவது பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு கிளம்பிட்டோம். சின்ன ஒரு டீடூர் எடுத்து பீட்டர்பரோ, ஆட்டோவா அப்படியே அந்த வழியாக அதெல்லாம் பார்த்துட்டு மான்ட்ரியால் போகலான்னு இருக்கோம். சரி, எல்லாமே ஒரே டைம் தான் ஆகும். பட் வேற ஒரு ரோட்ல அப்படியே போயிட்டு ஸோ கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு இருக்க ரோடு வந்து டிரான்ஸ் கனடா ஹைவே. இது வந்து டிரான்ஸ் கனடா ஆப்வியஸாக வெஸ்ட் எண்ட் ஆஃப் கனடா, அதாவது வான்கூவர்லேருந்து ஈஸ்ட் எண்ட் சென்ட் ஜான்ஸ்ன்ற ஒரு ஊர், அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட். ஸோ அது ஃபுல் கனடா வந்து அந்த ஒரு ரோட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ரோட்ல தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒன்டாரியோவில் போயிட்டு இருக்கோம். பட் இது வந்து கனடா ஃபுல்லாக போகும் ஸ்ட்ரெச். இப்போ வந்து இந்த ரோட்ல வந்து நாங்கள் ஈஸ்ட் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஈஸ்ட் பிடிச்சிங்கன்னா கனடாவோட ஈஸ்ட் எண்டு வரைக்கும் போயிடலாம். அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட்ன்ற ப்ராவின்ஸ், அந்த சென்ட் ஜான்ஸ்
அது ஒரு ஐலாண்ட் தான். பட் இந்த டிரான்ஸ் கனடா ஹைவேன்றது நடுவில் ஃபெரி ரூட்டாகவே வரும். அதாவது காரோடு நீங்கள் ஃபெரியில் ஏறி அப்படி கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ அந்த எண்ட் வரைக்கும் போவோம். இப்போ இதோட ஆப்போசிட் சைட் நம்ம போகணும்னா இந்த ரோட பிடிச்சோன்னா அப்படியே வாங்கோவர் வரைக்கும் போயிடலாம், இந்த வரைக்கும். எங்களுக்கு எடுத்துருக்கு கிபேக்குள்ள வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான், இங்கிலீஷ் மறந்துடுங்க. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து காரை ரிட்டர்ன் பண்ணுறோம். நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கீயை மட்டும் ட்ராப் பாக்ஸில் போட்டால் போதும். இந்த சில நெய் அப்புறம் இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து இங்கே மான்ட்ரியலில் கிடைக்க மாட்டேங்குது ஈஸியாக. அதனால வந்து டொரண்டோ போகும்போது இந்த மேட்டர்லாம் வாங்கி வந்தோம். ஃபைனலி காரை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துருப்பி. ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான், டக்குன்னு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே மான்ட்ரியலுக்கு வந்துட்டோம். டக்குன்னு போயிடுச்சு. ஸோ வெரி ஷார்ட் ட்ரிப். திருப்பி போவோம் அடிக்கடி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லேயே அடிக்கடி. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் மீட் அப்லாம் வருது. ஸோ டொரண்டோவில் திருப்பி போவோம் அடிக்கடி டொரண்டோவுக்கு. ஸோ இந்த ட்ரிப் அவ்வளோதான், அதுக்கு வந்தாச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Till then it's Manish and Monisha. Bye.